கன்வே மை ரெஸ்பெக்ட், கன்வே மை ரெஸ்பெக்ட். இதுதான் குட்டி ஸ்டோரி இப்போ நான் சொல்ல போகிறது. டிக்னிட்டி, கன்வே மை டிக்னிட்டி, கன்வே மை ரெஸ்பெக்ட். இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா ஏத்திஸ்ட், நாத்திகவாதின்னு சொல்லப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி. ஒரு ரயிலில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கலவராகி ட்ரெயின் நின்றுது. அப்போ அங்கே இருக்க ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவர் வேறு கோச்சுக்கு போகலான்னு நினைக்கிறாரு, வேறு ட்ரெயினுக்கு. பட் லால் பகதூர் சாஸ்திரி சொல்கிறாங்க, இல்லை என் கூட இருந்தால் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நான் பத்திரமா அந்த இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சேஃபாக அந்த கடவுள் நம்பிக்கையாளரை சேஃபாக இறங்கினோன்னா அந்த கடவுள் நம்பிக்கையாளர் பிஏ ஆவணப்படுத்துகிறாங்க. அந்த ஆவணத்தை நான் அடுத்த இதில் பகிர்ந்துக்கிறேன். அந்த கடவுள் மறுப்பாளர் ஏத்திஸ்ட் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அந்த கோச்சில் சிக்கி தவித்து அவரை பத்திரமா அந்த இடத்துக்கு அந்த மறியலிருந்து ட்ரெயின் போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு விட்டுறாரு. அப்போது கண்ணீர் மல்க அவரை ஆசீர்வாதம் செய்தவர். அவருக்கு கன்வே மை ரெஸ்பெக்ட் டு காஞ்சி மகா சன்னிதானம் அப்படின்ற வேட சொன்னது லால் பகதூர் சாஸ்திரி. சிருங்கேரி மட்டு, காஞ்சி மட்டு, பூரி ஜெகநாதர் மட்டு, இன்னும் இந்திய செயின்ட் ஆன்மீக பூமி. அந்த வாழையடி வாழை மரபு, அதை மதிக்கக்கூடியவர்கள் தான் லால் பகதூர் சாஸ்திரியும். அதைத் தொடர்ந்து ஈவேராவுக்கும் குன்றக்குடி அடிகளாருக்கும் தவத்திற்கு குன்றக்குடியார் 1925 75 வரைக்கும் உள்ள காலகட்டம். தந்தை ஈவேரா பிள்ளையார் சிலைகள் எல்லாம் உடைச்சி நொறுக்கிற அதே நேரத்தில் ஒரு துறவி குவைட் இந்தியா மூவ்மெண்ட் நடத்திட்டு பூமிதான் இயக்கத்திலையும் கலந்துக்கிட்டு தன்னைத்தானே ஒரு சூத்திர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு ஆதீனமாக குன்றக்குடி அடிகளார் வர்றாங்க. இளம் வயது. அவங்க பெரியாரை எடுத்து தீவிரமாக பக்தி மார்க்கெட்டில் போகிறாங்க. மலேசியாவில் நேரடியாகவே ஒரே மீட்டிங்கில் இரண்டு துருவங்களும் இருவேறு மீட்டிங்லையும் பேசிக்கிறாங்க. அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்கிறாரு, இவர் கடவுள் நம்பிக்கை கொள்கையை சொல்கிறாரு. பிற்காலத்தில் 1956 திருச்சியில் நடந்த செப்டம்பர் 18 தந்தை ஈவேரா பெரியாரோட பாராட்டு விழாவில் யார் சீஃப் கெஸ்டாக அப்படின்னு ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு சொன்னப்போ தந்தை ஈவேரா பெரியார் அழைத்தது அப்போதைய 1956 அப்போதைய குன்றக்குடி அடிகளாரை. இதில் இப்போ நான் சொன்னல கன்வே மை ரெஸ்பெக்ட் டு சன்னிதான் அப்படின்னு சொன்னது லால் பகதூர் சாஸ்திரி. யாரை பார்த்து சொன்னார்னா காஞ்சி மகா பெரியவர், அப்போது இருந்த காஞ்சி மகா சன்னிதானம். எதுக்குன்னா வாழையடி வாழை மரபில் வந்த திருக்கூட்டம், வாழையடி வாழை மரபில் வந்த திருக்கூட்டம், இதுதான் கரு. தந்தை ஈவேரா பெரியார் 1956 2 துருவங்களாக பார்க்கப்பட்டவர்கள். தந்தை பெரியாரே அவரோட பிறந்த நாளத்துக்கு ஃபெசிலிட்டேஷன் சொல்லி அழைக்கிறாங்க. குன்றக்குடி அடிகளார் வர்றாங்க. குன்றக்குடி அடிகளாரை குற்றமலையில் அவரோட முதல் ஃப்ளோரில் போய் தந்தை ஈவேரா பெரியார் பார்க்குறாங்க. அப்போ குன்றக்குடி அடிகளார், அப்போதைய குன்றக்குடி அடிகளார், நான் சொல்கிறது 1956 காலகட்டம். அப்போதைய குன்றக்குடி அடிகளார் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்க குற்றமலையில் முதல் மாடியில், என்னை பார்க்க நான் வேணால் வருவேன். இல்லை, நீங்கள் சன்னிதானம் அப்படின்ற வார்த்தையை முதலாக தந்தை பெரியார் சொல்கிறாங்க. சன்னிதானம், பீடாதிபதி சன்னிதானம், உங்களுக்குன்னு ஒரு வாழையடி வாழை மரபு இருக்குது. கடவுளின் பெயரால் இன்இக்வாலிட்டி, டிக்னிட்டி இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை, அதனால் நான் அதை அந்த கருத்தில் மாற்று கருத்து இருக்கேன்னு சொல்கிறப்ப குன்றக்குடி அடிகளார், அப்போதைய குன்றக்குடி அடிகளார் 1956 சொல்கிறாங்க, கடவுளின் பெயரால், இந்த நேம் ஆஃப் காடில் எங்கே கேஸ்ட் இருக்குது, டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்குது, எங்கே டிக்னிட்டி பாதிக்கப்படுது, அப்படி ஒன்றுமே இல்லையே. ராமானுஜர், வடலூர் வள்ளலார், இந்த 2 பேரோட வாழ்வியலையும் அவர் கொடுத்த ஆவணங்களை பார்த்துட்டு தந்தை பெரியார் செஞ்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அது சரி, கடவுளுக்கும் எனக்கும் இந்த பர்டிகுலர் இன்னும் கடவுள்களுக்கும் எனக்கும் என்ன நேரடி கருத்து வேறுபாடா, இந்த செய்தியை நான் இப்போ வீக்கெண்ட் லெட் டுகெதர் ஒர்க், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றத அந்த உள்ளுணர்வோடு சொல்கிறாங்க. அதை குன்றக்குடி அடிகளார் திரும்ப வலியுறுத்துறாங்க, வாழையடி வாழையாக மரபு. அப்போ தந்தை பெரியார் கேட்குறாங்க, உங்களோட ட்ரெடிஷன், உங்களோட வாழையடி வாழை மரபு, நீங்கள் குருமகா சன்னிதானம், அவங்க சீட்டை விட்டு எந்திரிக்கிறாங்க. குன்றக்குடி அடிகளார் எந்திரிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் பக்கத்தில் 2 பேர் இருக்கக்கூடிய சீட்டில் பக்கத்தில் இருந்து உட்காருங்க. எப்படிலாம் சன்னிதானம் பொதுவாக நடக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் வழக்காறுகளை வைத்துக்கொள்ளுங்கள். காஞ்சி பெரியவாவாக இருந்தாலும் சரி, குன்றக்குடி ஆடினம், பூரி ஜெகநாதராக இருந்தாலும் சரி,
எல்லா பீடாதிபதிகளும் நீங்கள் உங்களோட வாழையடி வாழை மரபை தொடருங்க. அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் டிக்னிட்டி இல்லாமல் ஹியூமன்ஸை படைச்சது கடவுள் தானே, அதனால் அவரை நான் எதிர்க்கிறேன். தந்தை பெரியார் அந்த கருத்தை மேடைகளில் முழங்கிக்கிட்டே வர்றப்ப அப்படி இல்லை 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 சைவ மார்க்கத்தில் அப்படின்னு குன்றக்குடி அடிகளார் சொல்கிறத கேட்டு ஈர்க்கப்பட்டு வந்தேன்னா தந்தை பெரியார் கொற்றமலையில் போய் பார்த்த அந்த ஆவணம் சொல்லுது. அது 1956 விடுதலை நாளேடு திருச்சியில் தந்தை பெரியாருக்கு குன்றக்குடி அடிகளார் முன்னிலையில் நடத்தின இது ஆவணப்படுத்தியிருக்காங்க. அந்த விழா மேடையில் அப்போதைய 1956 குன்றக்குடி அடிகளார் கலந்து கொள்கிறார். முதல் முறையாக கடவுள் மறுப்பு கொள்கையுடைய தந்தை பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கையுடைய அப்போதைய 1956 குன்றக்குடி அடிகளார், அதாவது தந்தை ஈவரா பெரியாரால் சன்னிதானம் என அழைக்கப்பட்ட குன்றக்குடி அடிகளார் பொன்னாடை போர்த்துறாங்க, சால் போர்த்துறாங்க. சால் போர்த்துவது பொதுவாக வழக்காறு கிடையாது. அப்போ நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை பெரியார். அந்த வாழையடி வாழை மரபில் பீடாதிபதிகள் சன்னிதானங்கள் நீங்கள் இறங்கி வர தேவையில்லை. நீங்கள் உங்களோட வாழையடி வாழை மரபில் குரு சீடரில் குருவை தேடி சீடர்கள் வர்றீங்க. கடவுளின் பெயரால் அந்த ரெஸ்பெக்டு டிக்னிட்டி இல்லாமல் நடத்துறது மட்டும் இருந்தால் போதும். அப்போ குன்றக்குடி அடிகளார் சொல்கிறாங்க 1957 தந்தை பெரியார் கேட்ட கேள்வி இதுதான், whether your tradition allows towards the evolution of science, உங்களுடைய பாரம்பரியமும் வழக்காறுகளும் அறிவியல் ரீதியாக பரிணாம வளர்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வாழ்ந்து காட்டினவர் ஈவேரா தந்தை பெரியார் சொன்ன வாசகம். உங்களுடைய ட்ரெடிஷன் இதற்கு அனுமதிக்குமா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுக்கு மக்களை வளர்ச்சிப்படுத்த அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆம் என்பதை தொடர்ந்து 1950 56 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் கருத்துக்களாலும் வாழ்க்கையாலும் செய்து காட்டி கொண்டிருப்பதால் நான் இந்த திரு குன்றக்குடி அடிகளாக நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன ஆன்சரு எஸ், ட்ரெடிஷன் சுட் அலோ எவல்யூஷனரி மாடர்ன் சயின்டிஃபிக் எவல்யூஷனரி டெவலப்மெண்ட் இன் ஹியூமன் லைஃப் ஆல்சோ அப்படின்னு சொன்னதுனால அவரை சன்னிதானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாங்க. ஸோ கன்வே மை ரிகார்ட்ஸ் டு கன்வே மை ரெஸ்பெக்ட் டு காஞ்சி மகா சன்னிதான் அப்படின்னு சொன்ன லால் பகதூர் சாஸ்திரி வார்த்தை அப்படின்னு இருக்கிறேன். கன்வே மை ரெஸ்பெக்ட் டு, எல்லோருக்கும் நம்ம ரெஸ்பெக்டை கொடுத்தோம்னா அவங்கவுங்க வந்த வாழையடி மரபில் ஒவ்வொருத்தரும் யூனிவர்ஸில் ஒரு உன்னதமான யூனிக் பெக்லியாரிட்டினால படைக்கப்பட்டிருக்கோம். தந்தை பெரியாரோட வார்த்தையிலும் குன்றக்குடி அடிகளாரோட வார்த்தையிலும் அம்பேத்கரோட வார்த்தையிலும் காஞ்சி பூரி இது போன்ற சாரதா போன்ற பீடாதிபதிகளோட வாழையில் we are all working together to upliftment of human development index as per the contemporary evolutionary dynamic scientific development also அப்படின்ற இந்த கருத்தோட குட்டி ஸ்டோரியை நான் அடுத்தடுத்த பகிர்வுகளில் தொடர்ந்து கொள்கிறேன். இந்த குன்றக்குடி அடிகளாரை நான் செவி வழியாக கேட்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தமிழாசானை பற்றியதையும் அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன். Feel is dead, go ahead and rule your own and thank you.